Vanakkam, myself Pushpa Kalyani from BDA second year student in JTK. Today our topic is fundamentals of cavity preparation, tooth preparation, steps in cavity preparation. There are 9 types of steps in cavity preparation are present in there. Initial depth, initial tooth preparation stage, final tooth preparation stage. There are 2 stages. In initial tooth preparation stage is initial depth and outline form, primary resistance form. Initial depth and outline form அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம கேவிட்டி கட் பண்ணியிருப்போமா, அந்த கேவிட்டியில் ஒரு ஒரு அவுட்லைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள மக்களே அது உள்ளே அவுட்லைன் பண்ணியிருப்போம். இனிஷியலாக ஒரு டெப்த்து பண்ணியிருப்போம்ல, அதுதான் இது இனிஷியல் டூத் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் சொல்கிறாங்க. இப்போது அதுக்கப்புறம் ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ப்ராக்சிமல் வாலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் பெருசாக்கியிருப்போம்ல, அது என்னன்னா அதுதான் நம்மளுக்கு என்னது, அதுதான் நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். ரிட்டென்ஷன், அதில் நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸ் பண்ணுறோமா, அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குமா, அது ரிட்டென்ஷனில் இருக்குது. இப்போ கன்வீனியன்ஸ் ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கன்வீனியன்ஸ் ஃபார்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் என்னென்ன கன்வீனியன்ஸ் குட்டி அந்த கன்வர்ஜென்ஸ், அந்த என்ன சொல்கிறாங்கன்னா அதில் கொஞ்சமாக இந்த சைடில் டவுட்டெயில் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். நம்ம டவுட்டெயிலாம் கொடுத்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் இப்போ டூத் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டூத் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் ரிமூவல் ஆஃப் டிஃபெக்டிவ் ரெஸ்டரேஷன் மெட்டீரியல், இது அஸ் அ டைப் ஆஃப் கேவிட்டி ப்ரிப்பரேஷனில் இனிஷியல் தான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இதை பண்ணிக்கலாம். ரிமூவல் ஆஃப் டிஃபெக்டிவ் ரெஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல், அதாவது ஆல்ரெடி நம்ம கேவிட்டி டெப்த் பண்ணியிருப்போம், அந்த கேவிட்டி டெப்த்தில் நம்ம கொஞ்சம் மாற்றி நம்ம இப்படி பண்ணலாம். ரிமூவல் ஆஃப் டிஃபெக்டிவ் ரெஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல் அண்ட் சாஃப்ட் டென்டின் அல்லது டிஃபெக்டிவ் ரெஸ்டோரேட்டிவ் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பல்ப் ப்ரொடெக்ஷன், பல்ப்பை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பல்ப்பை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க. எது மூலியமா, பேஸ், லைனர், வெனியர்ஸ், அது மூலியமாக நம்மளோட பல்ப்பை ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம், அதே மாதிரி தான் இந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் அந்த இதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல, அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ். ரிட்டென்ஷனும் அதுதான். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் வால் ஃபினிஷிங், அப்படியே இந்த வால் இருக்கா, அந்த எக்ஸ்டர்னல் வால் அதெல்லாமே மேலே கொஞ்சம் பெவில்டு பண்ணால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த பெவில் பண்ண அந்த பெவில் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனல் ப்ரொசீஜர் பற்றி பார்க்குறோம். ஃபைனல் ப்ரொசீஜரில் இது டீப்ரிட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த டீப்ரிட்ஜ்மெண்ட் ஃபைனல் ப்ரொசீஜர், டீப்ரிட்ஜ்மெண்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், லாஸ்ட்டாக என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா லாஸ்ட்டாக பார்க்குறது. இதுதான் நம்மளோட கேவிட்டி கட் பண்ணியிருக்கிறோன்னா இந்த 2 ஸ்டேஜ் தான் இருக்குது. இந்த 2 ஸ்டேஜில் ஒரு 4 ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 4 தான், செகண்ட் ஸ்டேஜில் 5 தான், மொத்தமாக 9 இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இனிஷியல் டெப்த் அண்ட் அவுட்லைன் ஃபார்ம், ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம், ப்ரைமரி ரிட்டென்ஷன் ஃபார்ம், கன்வீனியன்ஸ். டூத் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், ரிமூவல் ஆஃப் டிஃபெக்டிவ் ரெஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல் அண்ட் சாஃப்ட் டென்டின். பல்ப் ப்ரொடெக்ஷன், பல்ப் இருக்க பல்ப்பை அந்த பல்ப்பை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது. செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிட்டென்ஷன் ஃபார்ம், எக்ஸ்டர்னல் வால் ஃபினிஷிங் அண்ட் ஃபைனல் ப்ரொசீஜரில் டீப்ரிட்ஜ்மெண்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கேவிட்டி ப்ரிப்பரேஷனோட மெயின் கோர், அதுதான் வைவாவில் எது கேட்பாங்கன்னா டிஃபெக்டிவ் ரெஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல். மக்களே கொஞ்சம் கூட நல்லா ஜாலியாக இருக்கலாம். இப்போது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கேவிட்டி ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் டூத் ப்ரிப்பரேஷன்ஸோட டெஃபினிஷன் என்னென்னா, டூத் ப்ரிப்பரேஷன் மெக்கானிக்கல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் டிஃபெக்டிவ், இன்ஜூர்ட் ஆர் டிசீஸ்டு டூத் தட் ஆர் ரீஎஸ்டாப்ளிஷ் த நார்மல் ஃபார்ம். அதாவது ஒரு மெக்கானிக்கல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் டிஃபெக்டிவ், இன்ஜூர்ட் ஆர் டிசீஸ்டு டூத். ஒரு மெக்கானிக்கல் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோமா, நம்ம ஒரு டூத் இருக்குன்னா அது டீகேயாக இருக்குது, ஏதாச்சும் ஒன்று நம்ம கேவிட்டி கட் பண்ணுறோன்னா ஒரு மெக்கானிக்கலாக நம்ம தானே எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து போடுறோம். அதனால் மெக்கானிக்கல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் டிஃபெக்டிவ், இன்ஜூர்ட் ஆர் டிசீஸ்டு டூத் such that
placement such that placement of restorative material that are re-establish the normal form. நார்மல் ஃபார்முக்கு திருப்பி கொண்டு வரதுக்கு தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இல்லை, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? அதுக்கப்புறம் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ளூடிங் எஸ்தட்டிக் கரெக்ஷன். ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ளூடிங் த எஸ்தட்டிக் கரெக்ஷனும் எஸ்தட்டிக் கரெக்ஷனாகவும் இருக்குது. பை இண்டிகேட்டட். இது ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளா. இப்போ எப்படின்னா என்ன நம்ம சொல்லலாம்? ப்ரிப்பரேஷன், அதாவது டூத் ப்ரிப்பரேஷன் is defined as a mechanical alteration of defective, injured or diseased tooth such that placement of restorative material re-establish the normal form and function include aesthetic correlation where indicated. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சாச்சு. Next we are going to talk about இனிஷியல் டூத் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். இனிஷியலாக எப்படி டூத்தை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். இனிஷியல் டூத் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் இந்த மாதிரி தான். இந்த மாதிரிலாம் அக்ளூஷியலி கன்வர்ஜென்ட் அப்படின்னு இருக்குது. இப்போது ஸ்டெப் 1 இனிஷியல் டெப்த் அண்ட் அவுட்லைன் ஃபார்ம் பார்த்தோம்ல, அந்த தான் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போது டெஃபினிஷன் வந்து எஸ்டாப்ளிஷிங் த அவுட்லைன் ஃபார்ம் மீன்ஸ் பிளேசிங் த ப்ரிப்பரேஷன் மார்ஜின் in the placing. அதாவது நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம், நல்லா யோசிக்கலாம். இப்போ வந்து ஒரு கேவிட்டி கட் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கேவிட்டி நல்லாவே கட் பண்ணியிருக்கிறோம். அந்த கேவிட்டி கட் பண்ணி அதோட அவுட்லைன் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த அவுட்லைன் ஃபார்ம் இது வந்து பிளேசிங் த ப்ரிப்பரேஷன் மார்ஜின். ஒரு ப்ரிப்பரேஷன் மார்ஜின் இந்த சைடு அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனாக ஒரு மார்ஜின் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோமா? அதுக்கப்புறம் அது வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு ஆக்குபை த ஃபைனல் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கா? ஃபைனல் ப்ரிப்பரேஷனாக என்ன? முதல்ல சொல்லுங்கள். ஃபைனல் ப்ரிப்பரேஷன், வாட் இஸ் அ ஃபைனல் ப்ரிப்பரேஷன்? ஃபைனல் ப்ரிப்பரேஷன் அதுக்கு மேலே ஒரு லைன் இருக்குமா? அந்த லைனுக்குள்ளே வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் ப்ரிப்பரேஷன் வந்து ஆக்குபை பண்ணிடும். எக்ஸப்ட் ஃபார் ஃபினிஷிங் எனாமல் வால் மார்ஜின். அதாவது ஃபினிஷிங் எனாமல் வால் மார்ஜினை ஃபினிஷ் பண்ணாமல் ஒரு ஃபைனல் ப்ரொசீஜர் அதை வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு இந்த போர்ஷன் தான். அதாவது பிளேசிங் த எஸ்டாப்ளிஷ் த அவுட்லைன் ஃபார்ம் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா, பிளேசிங் தி ப்ரிப்பரேஷன் மார்ஜின் இன் த பொசிஷன் தே ஆக்குபை த ஃபைனல் ப்ரிப்பரேஷன். ஆக்குபை தி ஃபைனல் ப்ரிப்பரேஷன். ஆக்குபை தி ஃபைனல் ப்ரிப்பரேஷன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்குபை த ஃபைனல் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? பிளேசிங் த ப்ரிப்பரேஷன் மார்ஜின் இன் த பொசிஷன் தே ஆக்குபை இன் த ஃபைனல் ப்ரிப்பரேஷன் எக்ஸப்ட் ஃபார் ஃபினிஷிங் எனாமலை மட்டும் எனாமலை ஃபினிஷ் பண்ண தேவையில்லை. அதுதான் இங்கே மெயினாக இருக்குது. ஃபினிஷிங் எனாமல் வால் அண்ட் மார்ஜினை வந்து ஃபினிஷ் பண்ணவே தேவையில்லை. அதில் என்ன மட்டும் பண்ணால் போதும்? ஒரு பிளேசிங் த ப்ரிப்பரேஷன் மார்ஜின் ஆஃப் த பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்ஜினை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இது பண்ணுறோம். அண்ட் த ப்ராசஸிங் ஆஃப் த இனிஷியலாக ஒரு டெப்த்து கொடுக்குறோமா? அது என்ன டெப்த்து? 0.2 to 0.8 mm திக்னஸில் வந்து ஒரு இனிஷியல் டெப்த்து கொடுத்துருக்கோம். எப்படி? பல்பெலி ஆஃப் டென்டினோ எனாமல் ஜங்ஷன், அதாவது மேலே கீழே இருந்து அப்படி மேலே வரைக்கும் 0.8 mm 0.2 to 0.8 mm வந்து இந்த திக்னஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இதோட பிரின்சிபல் என்னென்னா, ஆல் ஆர் ஃப்ரையபிள் அண்ட் வீக்கன் எனாமல் யூஸ்வலி ஷுட் பி ரிமூவ்டு. அதாவது ஒரு ஃப்ரையபிள் நல்லா இல்லாத ஒரு வீக்காக இருக்கிற ஒரு எனாமல் இருக்கா? ஒரு நல்லா இல்லாத ஒரு வீக்காக இருக்கிற ஒரு எனாமல் இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. ஃப்ரையபிள் உடஞ்சி ஒரு டீ கப் வச்சுக்கோங்களேன், அது உடஞ்சி போச்சுன்னா தூக்கி போட்டுறணும். கையிலே வச்சிட்டு இருந்தா ஒரு யூஸுமே இல்லை.
அதான் ஆல் ஃப்ரையபிள் அண்ட் வீக்கெண்ட் எனாமல் ஷுட் பி ரிமூவ்டு. அதுக்கப்புறம் ஆல் ஃபால்ட், அதாவது எல்லா ஃபால்ட்டுமே, அதில் இருக்கிற எல்லா ஃபால்ட்டு, கொஞ்சமாக கஸ்பு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சமாக கேரிஸ் அங்கங்கேயும் இருக்குது, அது எல்லா ஃபால்ட்டுமே ரிமூவ் பண்ணிடணும். அதுதான் வந்து இதில் மெயினாக இருக்குது. ஆல் ஃப்ரையபிள் ஆர் வீக்கெண்ட் எனாமல் ஷுட் பி ரிமூவ்ட், ஆல் ஃபால்ட் ஷுட் பி இன்க்ளூடட், ஆல் மார்ஜின் ஷுட் பி பிளேஸ்டு இன் த பொசிஷன் டு அஃபோர்ட். அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து அஃபோர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குட் ஃபினிஷிங், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங். அது ஆல் மார்ஜின் ஷுட் பி பிளேஸ்டு அட் த பொசிஷன். அந்த பொசிஷனில் எல்லா மார்ஜினும் கரெக்டாக இருக்குமில்ல, அது டு அஃபோர்ட் த குட் ஃபினிஷிங். நல்ல ஃபினிஷிங்காக வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக என்ன, ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த ஃபினிஷிங், அது குட் ஃபினிஷிங்காக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஃபினிஷிங், அந்த மார்ஜினை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணால் அதுவும் இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஆல் மார்ஜின் ஷுட் பி பிளேஸ்டு இன் த பொசிஷன் டு அஃபோர்ட் த குட் ஃபினிஷிங் ஆஃப் த மார்ஜின். மார்ஜினை வந்து ஒரு குட் ஃபினிஷிங் கொடுக்கலாம்ல. ஆல் த மார்ஜின் ஷுட் பி பிளேஸ்டு அட் த பொசிஷன் டு அஃபோர்ட் த குட் ஃபினிஷிங் ஆஃப் த மார்ஜின் டு த ரீஸ்டோரேஷன். ஓகேவா? ரெஸ்டோரேஷனில் வந்து ஒரு நல்ல மார்ஜின் வந்து ஃபினிஷிங் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போது இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது இனிஷியல் டெப்த்தோட அண்ட் அவுட்லைன் ஃபார்மோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இட் ப்ரிசர்வ் த கஸ்பல் ஸ்ட்ரென்த்து. கஸ்பு டிப்பு இருக்கா, இதுதான் கஸ்பு டிப்பு. இந்த மாதிரி கஸ்பு டிப்பெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும். ஃபங்க்ஷனல் கஸ்பு டிப்பை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ப்ரிசர்வ் த மார்ஜினல் ரிட்ஜ் ஸ்ட்ரென்த்து. மார்ஜினல் ரிட்ஜ் ஸ்ட்ரென்த்தையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த அவுட்லைன் ஃபார்ம். அதுக்கப்புறம் டு மினிமைஸ் த ஃபேஷியோலிங்குவல் எக்ஸ்டென்ஷன். ஃபேஷியோலிங்குவல் எக்ஸ்டென்ஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த அவுட்லைன் ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இஸ் கனெக்டிங் டு க்ளோஸ் 0.5 mm apart. 0.5 mm apart வந்து டு கனெக்டிங் டு த க்ளோஸ் 0.5 mm apartல வந்து இருக்குது. டு ரெசிஸ்டிங் த டெப்த் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் இன் த டென்டின். டு ரெசிஸ்டன்ஸ் த டெப்த் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் இன் த டென்டின். ரெசிஸ்டிங் த டெப்த் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் இன் த டென்டின். ரெசிஸ்டிங், என்ன ரெசிஸ்டிங் புரியலையா? இந்த ரெசிஸ்டிங் அதாவது டெப்த் ஆஃப் த ப்ரிப்பரேஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ண, டென்டினுக்கும் அது டெப்த்து அதிகமாகக்கூடாதுன்னு, அந்த டெப்த்து அதிகமாகக்கூடாதுன்னு இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கண்டெய்னிங் டூ க்ளோஸ் 0.5 mm, அதாவது 0.2 to 0.8 mm கிட்ட வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து என்னென்னா, எக்ஸ்டென்ஷன் பண்ண தேவையில்லை, மார்ஜினல் ரிட்ஜ் ஸ்ட்ரென்த்தை உடைக்க மார்ஜினல் ரிட்ஜ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுக்கு, கஸ்பு டிப்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அதுக்கப்புறம் 0.5 mmக்கு மேலே குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ரீஸ்டோரேட்டிங் டெப்த் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த இன்டு த டென்டினுக்குள்ளே வந்து ரொம்ப தூரம் போகவே, அதாவது ஒரு அளவு இருக்கணும். அதாவது சொல்கிறாங்க இதோட ஃபீச்சர்ஸ் வந்து இனிஷியல் டெப்த்தோட மெயின் கோர் ஃபீச்சர்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ப்ரிவென்ஷன் த கஸ்பு டிப் அதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ எனாமலோபால்சி பற்றி பார்க்கலாமா? எனாமலோபால்சி இஸ் டிஃபைன்ட் அஸ் அ எனாமலோபால்சி. அதாவது எனாமலோபால்சி வந்து ப்ரோட்டியோலைட்டிக் ப்ரொசீஜர், அதாவது இது ஒரு ப்ரோட்டியோலைட்டிக் ப்ரொசீஜர் தட் இன்வால்வ் த ரிமூவல் ஆஃப் ஷாலோ. அதாவது ஒரு ஷாலோ டெப்த் இருக்குமா, ஒரு ஷாலோ எனாமல் டெவலப்மெண்டல் ஃபிஷர். எனாமல் டெவலப்மெண்டல் ஃபிஷர்னு ஒன்று இருக்கா, எப்படி சொல்லனா, இது ரிமூவல் ஆஃப் தி ஷாலோ எனாமல் developmental fissure or pit to the center of the smooth sphere. அதாவது ஒரு சென்டரில் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கொடுப்பாங்க. ஒரு ஃபிஷர் இருக்குன்னா அதில் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கொடுப்பாங்களா, அதுதான் வந்து எனாமலோபால்சின்னு சொல்கிறாங்க. இதோட ஷேப் சர்ஃபேஸ் தட் ஆர் செல்ஃப் கிளென்சிங்காக இருக்குது. அதாவது தன்னை கொஞ்சமாக நம்மளே வந்து கொஞ்சமாக இது கிளென்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. செல்ஃப் கிளென்சிங், செல்ஃப் க்ளீனிங், டு ஈஸி டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுக்காண்டி தான் வந்து எனாமலோபால்சி அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து கிளினிக்கல் நோட்ஸ் பற்றி பார்க்கலாம். டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு த, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிளினிக்கல் நோட்ஸில் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம்,
அதாவது இந்த அவுட்லைன் வந்து டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு த அவுட்லைனாக போகலனாலும் இன் எக்ஸ்ட்ரீம் ப்ரொசீஜரில் இப்போ வந்து டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு த ப்ரிப்பரேஷன் அவுட்லைன் ஃபார்ம். அவுட்லைன் ஃபார்மை விட அதிகமாக போகக்கூடாது. ஏன்னா இது எக்ஸ்ட்ரீம் த ப்ரொசீஜராக எப்போ மாறுனா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸைஸ்டு டு த செலெக்ஷன் ஆஃப் திஸ் ஏரியா அண்ட் த டெப்த் ஆஃப் த எனாமல் ஆர் ரிமூவ்டு. இப்போ வந்து டெப்த் ஆஃப் த எனாமல் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்த் ஆஃப் த எனாமல் ஷுட் பி ரிமூவ்டு. கொஞ்சம் கூட நல்லா தண்ணி குடிக்கலாம். எல்லோரும் நல்லாவே தண்ணி குடிக்கலாம். இப்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாமா? இது வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸசிவ் இன் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஏரியா இந்த டெப்த் ஆஃப் த எனாமல் ஆர் ரிமூவ்டு. டெப்த் ஆஃப் த எனாமல் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஷுட் நாட் டு பி அன்லெஸ் தி ஃபிஷர் கேன் பி மேட் இன் த க்ரூவ் வித் த ஷெரன்ஸ். அதாவது இட் ஷுட் நாட் பி ஷுட் அன்லெஸ் ஃபிஷர் கேன் பி மேட் இன் த க்ரூவ். அன்லெஸ் ஃபிஷர், அதாவது அன்லெஸ் ஃபிஷர் இருக்கிறதே கொடுக்காது. இந்த க்ரூவில் இருக்க அந்த க்ரூவ் இப்போ கொஞ்சம் உங்கள் இதில் எல்லோரும் யோசிக்கணும்னா அந்த க்ரூவ் இருக்கா, அந்த க்ரூவை வந்து அன்லெஸ் க்ரூவ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல. அந்த மாதிரி க்ரூவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம்ல. இட் ஷுட் நாட் பி யூஸ்லெஸ். ஃபிஷர் கேன் பி மேட் இந்த க்ரூவை அதெல்லாம் வந்து கொஞ்சமாக எடுத்துடலாம். பேஸ்ட் அந்த மினிமல் ரிடக்ஷன் ஆஃப் எனாமலை வந்து ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன க்ரூவ் அதெல்லாம் வந்து இருக்கலாம், தப்பே இல்லை. இப்போ வந்து கஸ்பு கேப்பிங் அப்படின்னா வந்து கஸ்பு கேப்பிங்னா முதல்ல என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு அவுட்லைன் ஃபார்ம் தான் இருக்கும். பிட்ஸ் அண்ட் ஃபிஷர் அந்த டூத் ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப இதாக இருக்குது. பிட்டு, அதாவது ஒரு டீத்தில் ஒரு பிட்டு இருக்குது, ஃபிஷர் இருக்குது. அந்த ப்ரிப்பரேஷனோட டூத் ப்ரிப்பரேஷனில் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதில் இது எக்ஸ்டெண்ட் த ப்ரிப்பரேஷன் மார்ஜின் இஸ் அண்டில் த சவுண்ட் டீத் ஸ்ட்ரக்சர். Tooth structure is obtained and no unsupported weakened enamel retain. அதாவது எக்ஸ்டெண்ட் த எனாமல், அதாவது எக்ஸ்டெண்ட் த ப்ரிப்பரேஷன் மார்ஜின், அதாவது எக்ஸ்டெண்ட் ப்ரிப்பரேஷன் மார்ஜின் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குமா. அது வந்து சவுண்ட் டூத் ஸ்ட்ரக்சரில் இஸ் அப்டெயின்டு அன்சப்போர்ட்டட் வீக்கெண்ட் எனாமல் வந்து ரிமெயினாக இருக்குமா. அதை வந்து என்ன பண்ணலாம், டு அவாய்ட் த டெர்மினேட்டிங் த மார்ஜின் டு எக்ஸ்டெண்ட் த எமினன்ஸ். ரொம்ப எமினன்ஸாக போகிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். சச் எஸ் அ கஸ்ப், அந்த கஸ்பை வந்து போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கஸ்பு கேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஸ்பு கேப்பிங் வந்து இஸ் எக்ஸ்டெண்ட் டு த மார்ஜின் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அண்ட் சவுண்டு டு த அல்சர் இஸ் நோ அன்சப்போர்ட்டட் வீக்கன் எனாமல் ரிட்டன். அதாவது எந்த ஒரு அன்சப்போர்ட்டட் வீக்கன் எனாமலில் வந்து நம்ம இதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவாய்ட் டெர்மினேட்டிங் மார்ஜின், அதாவது டெர்மினேட்டிங் மார்ஜினை வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் எக்ஸ்ட்ரீம் எமினன்ஸ் இருக்குமா, எக்ஸ்ட்ரீம் எமினன்ஸையும் அவாய்ட் பண்ணணும். ஷுட் பி கஸ்ப் ஹைட் அண்ட் ரிச் வந்து ரிச் கிறிஸ்ட். கஸ்ப் ஹைட் இருக்கா, கஸ்ப், அதுக்கப்புறம் சச்சஸ் கஸ்ப் ஹைட்டு, ரிச் கிறிஸ்ட் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கஸ்ப் கேப்பிங் கன்சிடரேஷன் கஸ்ப் கேப்பிங் கன்சிடரேஷன் பற்றி பார்க்கலாமா. இப்போ கஸ்பு கேப்பிங் கன்சிடரேஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி கஸ்பு கேப்பிங் கன்சிடரேஷனில் வந்து கஸ்ப் இருக்குன்னா அதோட கேப்பிங் கன்சிடரேஷன் என்ன பண்ணலான்னா எனாமலோ பாலிசி ஹேஸ் அ ஃபிஷர் டெப்த் ரிட்டென்ஷன் ஜாயின் டு த அட்ஜசன்ட் ப்ரிப்பரேஷன். டெப்த் ரிட்டென்ஷன் அட்ஜசன்ட் ப்ரிப்பரேஷன் ப்ரொவைட் சஃபிஷியன்ட் ஆக்சஸ். ஒரு சஃபிஷியன்ட் அப்புறம் ஒரு ஆக்சஸ் கிடைக்குமா, ஒரு சஃபிஷியன்ட் ஆக்சஸ் கிடைக்கும். இப்போ வந்து ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ரொம்ப ஈஸி தான். இதில் மெயினாக வந்து நான் உங்களுக்கு நிமோனிக்ஸஸ் தரேன். இந்த மாதிரி ஒரு நிமோனிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வாசிச்சிடலாம். ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஷேப் அண்ட் பிளேஸ்மெண்ட். Shape and placement of the preparation wall. Shape and placement of the preparation wall that enable remaining tooth structure. Enable remaining tooth structure as well as anticipated restoration. Extend the masticatory course primarily oriented parallel to the long axis. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதெல்லாம் எடுத்துக்கலாம்னா
ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஷேப்பா பிளேஸ்மெண்ட்டா? Shape and placement of preparation wall. Shape and placement of the preparation wall that enable the remaining teeth structure as well as anticipated restoration. Preparation wall. Shape. What is shape? Shape and placement. Shape or shape. Placement of the preparation wall. அது முடிஞ்சுதா? Is enable the remaining tooth structure. அது இருக்குமா? Remaining teeth structure as well as anticipated restoration to withstand the masticatory force. Masticatory force கொஞ்சம் withstand பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். And primarily oriented to the parallel to the long axis